3 ஆண்டுகளுக்கு முன் டவுன் சிண்ட்ரோம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட பெல்லா எனும் 11 வயது பெண்ணை புறக்கணித்து தவறாக நடத்தியது தொடர்பில் ரூமா போண்டாவின் நிறுவனர் சித்தி பைனூன் அஹமத் ரசாலிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று நிலைநிறுத்தியதோடு அவர் குற்றவாளியே என்பதையும் மறுஉறுதிப்படுத்தியது. 32 வயதான சித்தி பைனூன் செய்திருந்த மேல்முறையீட்டை நிராகரித்த நீதிபதி டத்தோ நூரின் படாருடீன் அந்த தீர்ப்பை அறிவித்தார். கடந்த ஆண்டு மே 3ஆம் தேதி பெல்லாவை புறக்கணித்து துன்புறுத்தியதாக கொண்டுவரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளில் சித்தி பைனூன் குற்றவாளி என கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதற்காக சித்தி பைனூனுக்கு மொத்தம் 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதோடு நன்னடத்தை பத்திரத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும் எனவும் சிறை தண்டனை முடிந்து 6 மாதங்களுக்குள் 200 மணி நேரம் சமூக சேவை செய்ய வேண்டும் எனவும் அவருக்கு உத்தரவிடப்பட்டது. அந்த தண்டனையை ஒத்திவைக்க கோரி சித்தி பைனூன் செய்திருந்த மனு நிராகரிக்கப்பட்டது. அடுத்து அவர் காஜாங் சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னதாக 13 வயதான டவுன் சிண்ட்ரோம் பெண்ணை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பாளராக சித்தி பைனூன் அவரை துன்புறுத்தி காயம் விளைவித்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தார். 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கும் ஜூன் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் தலைநகர் வங்சா மாஜுவில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் அவர் அக்குற்றங்களை புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.